வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். Come on.
வைக்க வேண்டியதுல 100 தண்ணி வைக்கணுமா இல்ல மொத்தம் உங்கள்கிட்ட கொடுத்தேன் உள்ளார்ந்தா இந்த கல்யாணம் முடிய போறேன் கருவேப்பிலை இல்ல நான் போய் வாங்க போறேன்னு வருவான். சீக்கிரம் 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 மேலே அந்த பாபநாசத்துக்கு போறேன்னு சொன்னதுக்கு அது அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் போறீங்க இங்கேயா இருக்கா இங்கேயா இருக்கா அது பிடிச்சி வச்சு நடத்துக்காக அந்த தெய்வத்தினால் மேல தானே இருக்கும் 1100 கொடுக்க கீழே தானே இருக்கும் பாரந்தவராமன் இந்த அனனை வைத்தியம் நாடகம் இதெல்லாம் நிறைவாக அந்த பகவானுக்கு நடக்க வேண்டும் என்று மனமார்ந்த வணக்கம். அத்துடன் இந்த பணம் கொண்டு யார் தெரியுமா? அவர் பொன்னாக போறாங்க நீர் விட நிலவு வாங்கிய தஞ்சை நகரை சொந்தமான நாடு நன்னாட்டிலே இந்த பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து மலர்மாலை சாத்தி புத்தாடை உடுத்தி இந்த கம்பாபிஷேகம் செய்து இந்த கம்ப சேர்வை செய்து நாடகத்தை வச்சுட்டார்கள். யாரு? எழுத்தூர் கிராமத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய யார் பேர் கொண்டாடுவாங்க? சவந்தலா, லட்சுமணன், பிரகாஷ்
இன்பா ராதிகா முத்துசாமி முத்துலட்சுமி முத்துசாமி முத்துலட்சுமி உன் பேர் என்னங்க? அதான் எங்க ரெண்டு பேரும் சரி, அனைவருமா சேர்ந்து இந்த பகவானுக்கு வேண்டுதலை செய்து இந்த இடத்துல பகவானுக்கு அவர்கள் வேண்டிய எல்லாத்தையும் பகவான் நிறைவேற்றி விட்டார். அதனால் இந்த பகவானுக்கு அபிஷேகம் செய்து இந்த நாடகத்தை கேள்வி வைத்திருக்கிறார்கள். இந்த அனைவர்களும் இந்த நாடக பாடலுக்காகவும் இந்த தெய்வத்துக்கு அனுகூலம் செய்து நாடகம் வைத்து நாடக வாழ்வுக்காக 1100 ரூபாய் கொடுக்கிறார்கள். 1100 கொடுக்க அவருடைய குடும்பத்திலே திருப்பதி சேத்திரத்திலே எப்படி தினந்தோறும் பணத்தை செலவிட்டு செலுத்துகிறார்களோ அதுபோல அவர்கள் வீட்டிலேயும் பகவானுடைய அனுகிரகத்தால் பணத்தை செலவிட்டு செலுத்துமாறும் கால்களை நோகாமல் நித்தில் பத்து பூசாமல் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அவர் ஆண் போன வழி பெண் போன வழி அள்ளுகளை தாமர்களையே கூட்டம் கலையாமல் குபேர் சம்பத்தாக வாழ்க வாழ்க வந்து வணக்கம். ஐயா மந்திரியாரே வணங்க. சபைக்கு வரியா? உடனே நீ கூப்பிட்டு எனக்கு அந்த என்ன வேலை ஆட்டு ஆட்டு தம்பி ஆட்டா காட்டு முரட்டாரா கட்டி கரையோரா போற காட்டு முரட்டாரா கட்டி கரையோரா போற கருப்பா எறும்பு கண்டாடிக்கிறோம் கண்ணால பார்த்தா வேடி கட்டிடுமா காட்டு முரட்டாரா கட்டி கரையோரா போற கருப்பா எறும்பு கண்டாடிக்கிறோம் கண்ணால பார்த்தா குளிச்சு திருப்பி உடனே வர மாதிரி இருக்கும். எனக்கு ஐயா மந்திரியாரே அம்மா வந்த திருவடி வாதம் அம்மா
வாத்தியாரே. தாங்களுடைய பாதத்துக்கு நன்றி காவலன் அடைய கூட வணக்கம் அம்மா. வணக்கம்ப்பா. வணக்கத்துக்கு வணக்கம். சரியா? ஏனென்றால் இந்த சபையை வர்த்தனியா பார்த்தேன். இந்த காமதேனுக்கும் கற்பக வசிகத்துக்கும் இந்த பொதுவான சபையில நான் பார்த்த போது ஆமா நான் யார், எந்த நாட்டு கிழவரசி, யாருடைய தங்கை, என்னுடைய பேர் என்ன, என்னோட கணவர் பேர் என்ன தெரியுமா? ஏன் என்று கேட்டால் தாங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய மாதவன். ஆமா. தாங்களுடைய ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, தாங்கள் செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படி எனக்கு தெரியும். சரி, இப்பேற்பட்ட சபைக்கு தாங்களுடைய வேறு நாமத்தை எடுத்து தொடுத்து விவரமாக தெரிவிக்க வேண்டும். சகோதரர்கள் எல்லாம் கேட்டு மகிழ வேண்டும். சொல்றேன். சரி பாய். அவன் போட்டா கிண்ணத்தானா, நான் குண்ணத்தான் விட்டேன். சரி, போகட்டும். இருந்தாலும் இப்ப நான் சொன்ன புரியுங்க என்ன, நான் கடை மத்தாளக்காரன் ஒருக்கிறேன், ஒண்ணுமே புரியல. நல்லா சொல்லு. கைலங்கிரியிலே வாழ்ந்து வரக்கூடிய கைலங்கிரி வாழ்ந்து வரக்கூடிய உலகத்துக்கெல்லாம் படியடையக்கூடிய கடவுள் இருக்காரு. பரம கடவுள். பரம கடவுள் உண்மை. அவர் ஆசை தங்கை. ஏனென்றால் என் பேர் லட்சுமி. மங்கலட்சுமி. லட்சுமி. லட்சுமி. இருந்தாலும் என்னை யாருக்கு விவாகம் செய்து விட்டார்கள்? யார் யார் யாரு சொல்லு. அந்த ஏழுமலை வாசகராய் என்பருமா இருக்கின்றாரே பகவான். பகவான் அன்னவருக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுத்தார். கல்யாணம் திருமணம் செஞ்சு கொடுத்தாரா? ஏய், கல்யாணத்து சொல்லுவா. அதனால அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். பிறகு நான் அவரை கல்யாணம் செய்தனால என்னுடைய கணவர் பேரோ திரு வெங்கடேஸ்வரமான் பெருமாள். ஆமா, எம்பெருமான். என்பெருமான். இருந்தாலும் நான் சதாகாலம் எங்கே இருக்க முடியும் தெரியும்? சதாகாலம் எங்க இருப்ப? நல்லா சொல்லு. சதாகாலம் பதியாகிய மன்னருடைய மார்பில் இருக்கக்கூடிய மங்கலட்சுமி. மார்பில் இருக்கிற. ஆமா. சரி, நான் சொல்றேன், கோச்சிக்காத. என்னப்பா? மார்பிலே இருக்கக்கூடிய மங்கலட்சுமி சொல்றேன். ஆமா. ஒரு ஒண்ணுக்கு ரெண்டா எங்க போய் இருப்ப? மார்பிலே அங்கே இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அப்பப்ப இறக்கிட்டு வரேன். எனக்கு தெரியுடா. சரி சரி சரி. எனக்கு இறக்கி எனக்கு தெரியும். இல்ல இல்ல, இருந்தாலும் அப்படி இருக்க புகை மட்டும் தெரியுமா? சொல்லு. கொஞ்சம் சொல்லு. அழகிலே சிறந்தவர் யார்? இந்த பாராய பிரபஞ்சத்தில் அழகில் சிறந்த நாளைய கொண்டாடி தான். மோரகட்டை பேரு மொச்சு மொச்சி. ஆமா, மோரகட்டை பேரு மூணாவது. ஏன்னு கேட்டா காட்டுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதே மாதிரி அவங்க கொண்டாடி தான் அவங்களுக்கு அழகு. நீ ஒன்னு அழகிலன்னு சொல்ல, இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலேயே அழகில் சிறந்தவர் யார்? யாரு? என்னுடைய மருமகள். மருமகள் யாரு? என்ன ஊருமா? யார் தெரியுமா? மன்மதன் தேவி ரதி. ஆமா ஆமா. ரதிக்கு ஒப்பாக
என்னுடைய அனைவரும் மேல எப்படி இருக்கு பாத்தியா? ஏய் அப்பா ரதியை விட நீ சோறா இருக்கு நல்லா. ஏய் இங்க கட்டிடத்தை வந்து ஏத்தி இல்ல சேல நய நாயப்பார்கள் பார்த்தேன். சரி போகட்டும். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சபைக்கு என்ன யார் அழைத்தது தெரியுமா? யார் அழைத்தார சொல்லு. பா சொல்றேன். சொல்லு. சதாகாலமும் அவருடைய மார்பிலே இருக்கக்கூடியவர். ஆமா இந்த இடத்துல என்னுடைய மன்னவர் கெங்கின்ற இடத்துக்கு கீழே இறக்கி விட்டுருக்காரு. ஆமா ஆமா. அதனால என்னை வரும்படியாக தெரிவிக்கிறதுக்காக அப்படி செய்யிருப்பார். ஆமா ஆமா உன்னை வரத்துக்கு சொல்றேன். அதனால நான் அரண்மனைக்கு செல்ல முடியாது. ஆமா நான் வெளியே இருக்கேன். அரண்மனையில் சென்று மன்னவர் இருக்கின்றாரா இல்லை உலகத்துக்கு காட்சி கொடுக்க சென்று விட்டாரா? ஏனென்றால் என்னோட கணவர் இருக்காரு உலக கர்த்திபன். ஆமா உலக மக்களுக்கெல்லாம் உலக கர்த்திபன் காட்சி கொடுக்கக்கூடியவர். ஆமா சுசரமா இருக்கிறவரெல்லாம் சித்த பரிவாரம். ஆமா உங்க கையில அடங்கிடுச்சு. பக்தியோடு இருக்கிறவெல்லாம் உத்திமா வச்சோம். ஆமா ஆமா. ஆனால் என்னோட கணவருக்கு என்னுடைய அண்ணா உலகத்துல இரும்பு கடை யானை உதவி 84 100,000 சிவசந்துக்கள் எல்லாம் படியளக்கூடியவர். படியளக்கு கொடுவர். ஆமா. அப்புறம் உங்க என்னுடைய கணவருக்கு உத்திகவலத்திலே பிறந்த தொப்புல நான் முகன் படுத்த பிரம்மதேவன் இருக்கின்றாரே. ஆமா ஆமா. அண்ணவருக்கு என்ன தொழில்? அவருக்கு வந்து பிடிக்கிற வேலை. ஆமா சாப்பாட்டில் பிண்டம். சாப்பாடு இல்ல பிண்டம் பிடித்து யார் யார் என்ன ஏமா ஆமா யார் யார் என்ன பிறவி ஆனா ஆனா பெண்ணா பெண்ணா நாயா 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 ஏதோ ஒரு உருவத்துல ஆமா பிறக்கக்கூடிய அவர் செய்த வினைகளுக்காக நன்மை தீமை நன்மை தன்மை அறிந்து அவர்